கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் முறையான தடுப்புச் சுவர்கள் இல்லாததால் காட்டெருமைகளின் கூட்டம் பூங்காவிற்குள் அடிக்கடி நுழைவதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அபாயம். தோட்டக்கலைத்துறையினர் கவனம் செலுத்தி பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிக்குள் உலாவு வருவதும் குடியிருப்பு பகுதியில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. அவ்வப்போது மனிதர்களையும் கால்நடைகளை தாக்குவதும் அரங்கேறி வருகிறது. இந்நிலைகளில் நகரின் மையப்பகுதியில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் பிரையன் பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவானது சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருப்பதால் லட்சக்கணக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சிறுவர்களுக்கு 30 ரூபாய், பெரியவர்களுக்கு 50 ரூபாய் வீதம் நுழைவுக் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு பூங்கா நிர்வாகத்தால் வசூல் செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மாலை வேளையில் இந்த பூங்காவில் பூத்துள்ள வண்ண வண்ண மலர்களை மெய்மறந்து கண்டு ரசித்தும் பூங்கா புல்வெளி பகுதிகளில் அமர்ந்து இலைப்பாரி செல்வதும் வழக்கம். இதனையடுத்து இந்த பூங்காவை சுற்றியுள்ள தடுப்புச் சுவர்களை சேதமடைந்துள்ள காரணத்தினால் அதை மறைக்க பசுமை போர்வைகள் கொண்டு சேதமான பகுதியில் போர்த்தப்படும் காலியான தண்ணீர் ட்ரம்கள் கொண்டு அடுக்கி வைத்துள்ளனர். இதனால் இந்த பகுதிகளுக்கு வரும் காட்டெருமைகள் கூட்டம் எளிதாக பூங்காவிற்குள் நுழைந்து வருகிறது. மேலும் அவ்வப்போது பயணிகள் முன்பாக திடீரென காட்டெருமைகள் கூட்டம் வந்து அச்சுறுத்துவதால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரையன் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் இந்த பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒருவித பயம் கலந்த அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். இதனை தோட்டக்கலைத்துறையினர் கவனம் செலுத்தி மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன்பாகவும் பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பாகவும் பூங்காவை சுற்றி சேதமடைந்துள்ள தடுப்புச் சுவர்களை துரிதமாக சீரமைத்து தர வேண்டும் என உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.